அதே மாதிரி இந்த மாதிரி ஏமாற்றி வாங்க ஆரம்பிச்சோட்டி வெளியில் வந்து என்னை கடன் வாங்க சொல்கிறாங்க. கடன் வாங்கும்போது அதிகபட்சமாக ஒருத்தவங்க என்னோட சார்ந்து என்னோட சர்க்குலரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேன். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு பேர் சொல்லி அவங்க பக்கத்து நான் இவங்கள்ட்ட வாங்கி தரேன், இந்த காசை நீ அடைச்சிரு, இந்த மாதிரியே ஏமாற்றி கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா என்னை வந்து மோசம் பண்ணியிருக்காங்க. நான் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து கடன்காரங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு பகலுமா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீடு பக்கத்தில் நான் குடி போகும்போது அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, அதாவது எந்த திங்ஸுமே கிடையாது. இப்போ வந்து அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா முதலுமே அவங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்கிட்ட தான் முதல்ல கடனே கேட்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரு பவுனு தோடும் ஒரு 2 பவுன் செயினும் கடனாக கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 மாசத்துல அதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்து அடுத்து ஒரு 7 மாசம் கரெக்டாக ஒரு 7 மாசத்துல ஒரு 7 செட்டப் ஆடியோ வாங்கியிருக்காங்க, ஒரு வேன் சொந்தமா வாங்கியிருக்காங்க, கார் சொந்தமா வாங்கியிருக்காங்க, ஒரு பிளாட் 10 லட்ச ரூபான்னு 2 பிளாட் வாங்கியிருக்காங்க, பாதி அளவு வீடு கட்டிட்டாங்க. இப்போ ஒரு 10 பவுன் நகை சேல்ஸுக்கு வருது அப்படின்னா அதை வந்து அப்படியே ரெடி கேஷா கொடுத்து வாங்கி இன்னைக்கு அவங்க சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. கேமரா ஆமா, பிளஸ் கேமரா வாங்கியிருக்காங்க, ஒரு 5 கேமரா, அது இல்லாமல் ட்ரோன் கேமரா, கிம்பல் கேமரா, அது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அவங்க சொத்து சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.